மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு பார்ட் பார்த்துருக்கோம். இது செகண்ட் பார்ட். இதில் எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ், மிக்சர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. நான் மகாலட்சுமி. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். மேட்டர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பிரிக்கிறாங்க. எந்த பொருளெல்லாம் இடத்த அடைச்சிக்குதோ, எந்த பொருளுக்கெல்லாம் வெயிட் இருக்கோ அதை தான் மேட்டர்னு சொல்லி படித்தோம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில். ஸோ இப்போது இந்த மேட்டரை வந்து பிரிக்கிறாங்க. 2 ப்ராட் கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. என்னவா பிரிக்கிறாங்க? பியூர் சப்ஸ்டன்சஸ் அண்ட் மிக்சர். ரொம்ப பியூராக இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ், மிக்சர்ஸ் அப்படின்னு பிரித்தாங்க. பியூர் சப்ஸ்டன்சஸ் ஆர் ஃபர்தர் டிவைடட் இன்டு கேட்டகரிஸ். Pure substances are further divided into categories as elements and compounds. இந்த பியூர் சப்ஸ்டன்ஸு மிக்சர் அப்படின்றது ஏற்கனவே படிச்சிருப்போம். பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரே வகையான ஆட்டம்ஸோ மாலிக்யூல்ஸோ செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பொருள். மிக்சர் அப்படின்றது 2-3 எலமெண்ட்ஸோ 2-3 ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் ஒன்றா கலந்துருந்தால் அதை மிக்சர் சொல்கிறோம். இந்த பியூர் சப்ஸ்டன்ஸஸை இப்போ 2ஆக பிரிக்கிறாங்க. அது என்னென்னா எலமெண்ட்டு, காம்பவுண்டு. பல எலமெண்ட்ஸ் சேர்ந்தால் தான் நமக்கு காம்பவுண்ட் கொடுக்கும். ஸோ எலமெண்ட்ஸ்னால் என்ன பார்க்கலாம். மேட்டர் இன் இட்ஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் கால்ட் அஸ் எலமெண்ட். மேட்டர் அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அது ஒரு எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். வி ஆர் யூஸிங் மெனி எலமெண்ட்ஸ் இன் அ டெய்லி லைஃப். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பல எலமெண்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். த காமன் சால்ட் இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் சோடியம் அண்ட் குளோரின். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உப்பு, நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய உப்பு பார்த்திங்கன்னா சோடியமாலையும் குளோரின் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டாலையும் செய்யப்பட்டிருக்கிற ஒரு பொருள். வாட்டர் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி H2O சொல்கிறோம். அதில் ஹைட்ரஜனும் இருக்குது, ஆக்சிஜனும் இருக்குது. மெக்னீஷியம், பாஸ்பரஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் கிராக்கர்ஸ். நம்ம பட்டாசுகள் வெடிக்கிறோம் இல்லையா, அதில் என்னெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மெக்னீஷியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் போட்டு பட்டாசுகளை வந்து தயாரிக்கிறாங்க. சல்ஃபர் இஸ் யூஸ்ட் அஸ் மேன்யூர் இன் அக்ரிகல்ச்சர். நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய உரம் யூஸ் பண்ணுறோமா, அதில் வந்து நம்ம சல்ஃபரை யூஸ் பண்ணுறோம். கேலியம் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல் பார்த்திங்கன்னா நமக்கு கேலியம் எலமெண்ட் வந்து கேலியம் அப்படிங்கிற எலமெண்ட் யூஸ் பண்ணுறோம். சிலிக்கன் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் கம்ப்யூட்டர் சிப்ஸ். கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய சிப்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு சிலிக்கன் அப்படிங்கிற எலமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு எலமெண்ட்டால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் அது இருக்கும். There are 118 known elements till date. இன்னி வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118. 94 of these elements occur naturally. இயற்கையாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் 94, while 24 elements have been created artificially. இன்னும் 24 எலமெண்ட்ஸ் வந்து லெபார்டரியில் நம்ம சயின்டிஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவானது. இயற்கையாக அப்படி ஒரு பொருள் இல்லை, ஆனால் இவங்க வந்து அதை உருவாக்கினாங்க. ஸோ டோட்டல் 118, 94 வந்து நேச்சுரலாக இருந்தது, 24 வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கினது. இப்போது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்ஸையும் மறுபடியும் பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, we can classify the elements broadly into metal, non-metal, metalloid. மெட்டல், நான்-மெட்டல், மெட்டலாய்டு அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க எலமெண்ட்ஸை பேஸ்ட் அப்பான் தேர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. அதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது அதை வச்சு இந்த எலமெண்ட்ஸை 3ஆக பிரிச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு மெட்டல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். வி ஹாவ் டூல்ஸ், யூட்டன்சில்ஸ், ஜுவல்லரி மேட் ஃப்ரம் சில்வர், காப்பர், அயர்ன், கோல்டு, அலுமினியம். இந்த பொருளால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய டூல்ஸ் இருக்குது, கருவிகள் இருக்குது. யூட்டன்சில்ஸ்ன்றது கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் யூட்டன்சில்ஸ். ஜுவல்லரின்றது நகைகள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம இந்த எலமெண்ட்ஸ், இந்த பொருளெல்லாம் வச்சு நம்ம செய்கிறோம். யூஸிங் pressure like hammering or rolling, we can deform these materials into various shapes. ஸோ ப்ரெஷர் கொடுத்து ஒரு சுற்றி எடுத்து நல்லா அடித்தாலோ இல்லை ரோல் பண்ணாலோ, ஏதாவது வெயிட்டாக ஒரு பொருள் அது மாதிரி வச்சு ரோல் பண்ணாலோ இந்த எலமெண்ட்ஸ், அதாவது சில்வர், கோல்டு, அயர்ன், காப்பர், அலுமினியம், இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெவ்வேறு ஷேப்பில் வந்து இதை வந்து நம்மளால் மாற்ற முடியும். சச் எலமெண்ட்ஸ் தட் ஆர் மேலியபிள் அப்படின்றது என்னென்னா தின்னாக ஷீட் மாதிரி அதை அப்படியே நீ வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தால் தின் ஷீட் மாதிரி உன்னால் உருவாக்க முடியும் ஒரு எலமெண்ட்டை வச்சு அப்படின்னா அதை வந்து மேலியபிள் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் கால்ட் அஸ் மெட்டல்ஸ். ஒரு பொருளை தின் ஷீட்டை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா அதெல்லாம் மெட்டல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ சில்வர், கோல்டு, அலுமினியம், காப்பர், அயர்ன் இதெல்லாமே வந்து நமக்கு மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் ஆல் ஜென்ரலி ஹார்ட் அண்ட் ஷைனி எலமெண்ட். மெட்டல்ஸ் பார்க்க ரொம்ப கட்டியாக இருக்கும், பளபளப்பாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். சோடியம் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸப்ஷன் அண்ட் ஆஸ் இட் இஸ் சாஃப்ட். இதில் சோடியம் அப்படின்றது ஒரு மெட்டல், ஆனால் அது வந்து எக்ஸப்ஷன். நம்ம மெட்டல்னா என்ன சொல்கிறோம், அது ஹார்டாக இருக்கணும், அது ஷைனியாக இருக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் இந்த சோடியம் மெட்டலாக இருந்தாலும் கூட அது ஹார்டாவோ அது ஷைனியாவோ இல்லாமல் சாஃப்டாக இருக்குது. ஸோ இது ஒரு எக்ஸப்ஷன். எப்பயுமே எக்ஸப்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஆல் மெட்டல்ஸ் எக்ஸப்ட் மெர்க்குரி ஆர் சாலிட்ஸ். எல்லா மெட்டல்னு எடுத்துக்கிட்டாவே அது சாலிட் தான்.
ஆனால் மெர்க்குரியை தவிர. மெர்க்குரி வந்து மெட்டலாக இருந்தாலும் கூட அது லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அட் ரூம் டெம்பரேச்சர், சாதாரண ஒரு ரூமில் மெர்க்குரியை வைக்கிறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா லிக்விடாக தான் இருக்கும். அது மெட்டல் தான், ஆனாலும் அது லிக்விடாக தான் இருக்கும். ஸோ 2 எக்ஸப்ஷன் பார்த்துருக்கோம். ஒன்று சோடியம் பார்த்துருக்கோம், இன்னொன்று மெர்க்குரி பார்த்துருக்கோம். மெர்க்குரி இஸ் த ஒன்லி மெட்டல் தட் இஸ் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். எல்லா மெட்டல்ஸ்லையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெர்க்குரி மட்டும்தான் வந்து லிக்விடாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் மெட்டல். மெட்டல் ஆர் மேலியபிள். மேலியபிள் இப்போ தான் நம்ம பார்த்தோம். அப்படியே தின் ஷீட்டாக நம்ம அதை அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி அடித்து சுற்றி அடித்து அது ரொம்ப தின் ஷீட்டாக நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னா அதுதான் மேலியபிள். தே கேன் பி ட்ரான் இன்டு வயர்ஸ். அது மட்டும் இல்லாமல் அது அப்படியே வயராக நம்ம அப்படியே திரிச்சு கொண்டு வரலாம். நூல் மாதிரி அப்படியே வயர்ஸ் மாதிரி திரிச்சு கொண்டு வரலாம். நம்ம கேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடியது. தே ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இந்த மெட்டல்ஸ் வந்து ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் ரொம்ப ஈஸியாக கடத்தக்கூடிய ஒரு பொருள்கள் தான் வந்து மெட்டல்ஸ். Copper, lead, tin, nickel, iron, zinc, gold, magnesium and calcium are examples of metals. மெட்டல்ஸ்க்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ மெட்டல்ஸ் பார்க்க எப்படி இருக்கும்? ஹார்டாக இருக்கும், ஷைனியாக இருக்கும், மேலியபிளாக இருக்கும். அதை நம்ம வயர் மாதிரி நம்ம திரிக்கலாம். அதுக்கு ஹீட்டும் எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணக்கூடிய திறன் வந்து இருக்குது மெட்டல்ஸ்க்கு. இப்போ நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி டல் அண்ட் சாஃப்ட். நான் மெட்டல்ஸ்னால் அது பார்க்க ஒரு மாதிரி டல்லாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். மெட்டல்ஸ் ஹார்டாக இருக்கும், இதெல்லாம் வந்து சாஃப்டாக இருக்கும். ஹவவர் டைமண்ட் இஸ் ஷைனி அண்ட் ஆல்சோ தி ஹார்டஸ்ட் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் ஆன் தி earth. இப்போ டைமண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அப்படியே பளபளப்பாக இருக்குது, ஹார்டாக இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம நான் மெட்டல் அப்படின்னு தான் சொல்கிறோம். நான் மெட்டல்ஸ் கேன் பி கேஷியஸ், சாலிட், லிக்விட். நம்ம மெட்டல்ஸ் என்ன படித்தோம்? வெறும் சாலிடாக மட்டும்தான் இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாப்ஷன் தான் மெர்க்குரி அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த நான் மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது கேஸாகவும் இருக்கலாம், சாலிடாகவும் இருக்கலாம், லிக்விடாகவும் இருக்கலாம். 3 ஸ்டேட்லேயும் அது வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றாங்க. நான் மெட்டல்ஸ் சச் அஸ் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் ஆர் கேஸஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். இப்போ ஆக்சிஜன், ஹைட்ரஜன், குளோரினாக இருக்கக்கூடியதெல்லாம் வந்து கேஸ் ஃபார்மில் இருக்குது. அது வந்து நான் மெட்டல் தான். Non-metals such as carbon, iodine, sulfur and phosphorus are solids at room temperature. இந்த சில எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா non-metals அப்படின்னு சொல்கிறோம். Bromine is the only non-metal that is liquid at room temperature. எப்படி ஒரு மெட்டல் லிக்விடாக இருந்தது வந்து மெர்க்குரின்னு பார்த்தோம், அந்த மாதிரி ஒரு நான்-மெட்டல் லிக்விடாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு நான்-மெட்டல் எது அப்படின்னு பார்த்தா புரோமின் மட்டும்தான். அதில் மெர்க்குரி மட்டும்தான் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும், நான் மெட்டலில் புரோமின் மட்டும்தான் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. நான் மெட்டல்ஸ் ஆர் புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஹீட்டோ எலக்ட்ரிசிட்டியோ ரொம்ப ஈஸியாக இது வந்து கடத்தாது. ஹவவர் கிராஃபைட், அ ஃபார்ம் ஆஃப் நான் மெட்டல் கார்பன். கிராஃபைட் இருந்தது, கார்பனுடைய இன்னொரு ஃபார்ம் தான் அது. இட்ஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இப்போ நம்ம நான் மெட்டல்ஸ் வந்து ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கிராஃபைட் வந்து எலக்ட்ரிசிட்டியை ரொம்ப ஈஸியாக கடத்தக்கூடிய திறன் கொண்டது கிராஃபைட். ஸோ இதெல்லாம் எக்ஸப்ஷன். புரோமின் வந்து லிக்விடாக இருக்கக்கூடிய நான் மெட்டல். கிராஃபைட் வந்து நான் மெட்டல்ஸ் வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணலனாலும் கிராஃபைட் மட்டும் எலக்ட்ரிசிட்டியை வந்து கடத்தும் அப்படின்றதெல்லாம் எக்ஸப்ஷனான சில விஷயங்கள். மெட்டல்ஸ்க்கும் நான் மெட்டல்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம படித்த அதே விஷயம் தான் அப்படியே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மெட்டல்ஸ் ஆல் லஸ்ட்ரஸ் அப்படின்னா பார்க்க அப்படியே பளபளன்னு இருக்குது. தே ஹாவ் அ ஷைனி சர்ஃபேஸ். நான் மெட்டல்ஸ் ஆல் நான் லஸ்ட்ரஸ், ஒரு மாதிரி பளபளன்னு இல்லாமல் அப்படியே டல் அடிக்கும். தே ஹாவ் நான் ஷைனி சர்ஃபேஸ், ஷைனிங்காக இருக்காது அதோடைய சர்ஃபேஸ். மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி ஹார்டு. இங்கே வந்து ஹார்டாக இருக்கும்னு படித்தோம், நான் மெட்டல்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கும். மெட்டல்ஸ் ஆர் பெண்டபிள், வளைக்க முடியும். மோஸ்ட் மெட்டல்ஸை நம்மளால் வளைக்க முடியும், ஆனால் நான் மெட்டல்ஸை வந்து வளைக்க முடியாது. இட் இஸ் நான் பெண்டபிள். வளைச்சி எல்லாம் பண்ணால் அது ஒன்றும் பண்ண முடியாது. மெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேன் பி பென்ட், பீட்டன் இன்டு ஷீட் அண்ட் கேன் பி ட்ரான் இன்டு வயர்ஸ். அதை பெண்ட் பண்ணலாம், அடித்து ஷீட்டாக அதை க்ரியேட் பண்ணலாம், அப்புறம் அதை வந்து வயர் மாதிரி திரிக்கலாம். ஆனால் இந்த நான் மெட்டல்ஸு எதுவுமே அது நம்மளால் பண்ண முடியாது. நான் டக்டைல் அது. மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நான் மெட்டல்ஸ் வந்து பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. கிராஃபைட் மட்டும் கண்டக்ட் பண்ணும். மெட்டல்ஸ் வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட், சூடை வந்து இது கடத்தும். நான் மெட்டல்ஸ் வந்து பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட், சூடை அது கடத்தாது. மெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ரிங்கிங் சவுண்டு வைல் ஸ்ட்ரக், அது அந்த மெட்டல்ஸை வந்து நம்ம இதை கல்லோ ஏதோ ஒன்று அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு ரிங்கிங் சவுண்டு வந்து கேட்கும். ஹென்ஸ் தே ஆர் யூஸ் டு மேக் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் பெல். அதனால தான் அந்த இரும்பை வச்சு அந்த பெல் மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. ஏன்னா அது சவுண்டு கொடுக்கும் ஏதாவது ஒரு பொருளை எடுத்து அடிக்கும் போது. ஆனால் நான் மெட்டல் எந்த ஒரு சவுண்டையும் கொடுக்காது. அதை போய் அடிக்கிறோம் நம்ம அப்படின்னா அது எந்த ஒரு சவுண்டையும் கொடுக்காது. இது ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல் அண்ட் நான் மெட்டல். தென் மெட்டலாய்டு
exhibit the properties of both metal and non-metal. மெட்டலுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸையும் நான் மெட்டலுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸையும் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய திங்ஸ் இருக்குது. அந்த மாதிரி திங்ஸ் தான் வந்து நம்ம மெட்டலாய்டுன்னு சொல்கிறோம். மெட்டலும் இல்லை நான் மெட்டலும் இல்லை, அது மெட்டலாய்டு. ரெண்டு கேரக்டர்ஸும் அதில் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சிலிக்கன், ஆர்சனிக், ஆன்டிமோனி, போரான். இது வந்து மெட்டலாய்டுடைய எக்ஸாம்பிள்ஸ். சிலிக்கான், ஆர்சனிக், ஆன்டிமோனி, boron. Then compounds. A compound is a pure substance that is formed when the atoms of two or more elements combine chemically in definite proportion. compound அப்படின்றதுனா 2-3 எலிமெண்ட் ஒன்றா சேர்ந்து இன்னொரு பொருளை உருவாக்குது, கெமிக்கலி உருவாகுது அப்படின்னா அதுதான் வந்து நம்ம காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். Compounds exhibit properties entirely different from the properties of their constituent elements. இப்போ 2-3 எலிமெண்ட் ஒன்றா கலந்தால் தான் காம்பவுண்டு கொடுக்கும்னு சொல்கிறோம். ஆனால் அந்த காம்பவுண்டு பார்த்திங்கன்னா 2-3 எலிமெண்ட்ஸ் நம்ம கலந்து இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குமான்னு பார்த்தா இல்லை. அதை விட டிஃப்ரெண்ட்டாக தான் அது அந்த காம்பவுண்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அமையும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க பாருங்கள், the atoms of elements hydrogen and oxygen combine chemically. இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கெமிக்கலாக நம்ம ஒன்றா சேர்த்துறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஃபிக்ஸட் ரேஷியோ, இது இவ்வளோ 2 பார்ட், இது 1 பார்ட், இது 4 பார்ட்னு அந்த கரெக்டாக ரேஷியோ அப்படின்றது அளவு. ஒரு குறிப்பிட்ட எக்ஸாக்டான ஒரு அளவில் நம்ம கம்பைன் பண்ணுறோம், கெமிக்கலி கம்பைன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். டு ஃபார்ம் அ காம்பவுண்ட் வாட்டர். இப்போ ஹைட்ரஜனுக்கு தனியாக ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆக்சிஜனுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் தனியாக இருக்குது. இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒன்றா சேரும்போது அது வாட்டர் அப்படிங்கிற புது ஒரு பொருளை வந்து கொடுக்குது. ஆனால் அந்த வாட்டருக்கு தனித்துவங்கள், தனி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. However, water does not have the exact same properties of hydrogen and oxygen. ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்கக்கூடிய அதே ப்ராப்பர்ட்டிஸ், அது கலரு, அது நிலையெல்லாம் அதே மாதிரி வாட்டர் இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், அட் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் எக்ஸிஸ்ட் ஆஸ் லிக்விட். சாதாரணமாக நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ரூம் டெம்பரேச்சர் நம்ம வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னா அது லிக்விடாக இருக்கும். வெல் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் எக்ஸிஸ்ட் ஆஸ் ஸ்டேட். சாதாரணமாக ஹைட்ரஜனையும் ஆக்சிஜன் நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா கேஸ், அது ரெண்டுமே கேஸ் தான். இந்த ரெண்டு கேஸையும் ஒன்றா சேரும்போது அது தண்ணி அப்படிங்கிற ஒரு லிக்விட் வந்து கொடுக்குது. Also, oxygen supports fire, whereas water is used as a fire extinguisher. ஆக்சிஜனை நம்ம செலுத்தும் போது தீ வந்து இன்னும் வேகமாக பற்றி எரியும். ஆனால் அதே ஆக்சிஜன் இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், நெருப்பு பற்றிட்டுருக்கு அப்படின்னா அதை போட்டு அணைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் அந்த அது ஒன்றா சேர்ந்து கலந்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொருளுக்கும் புதுசாக வந்திருக்கக்கூடிய உருவாயிருக்கக்கூடிய பொருளுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் வந்து இருக்கும். Similarly, common salt, sodium chloride is a compound made up of elements sodium and chloride. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண உப்பு சோடியம் குளோரைட் சொல்கிறோம். அது சோடியமையும் குளோரினையும் எடுத்து கெமிக்கலி கம்பைன் பண்ணி உருவாக்கியிருக்கக்கூடிய ஒரு பொருள். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஃபுட், வேற சோடியம் அண்ட் குளோரின் ஆர் பாய்சன். ஆனால் தனித்தனியாக சொல்லும்போது சோடியமோ குளோரினும் தனியாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு பாய்சன். ஆர் போத் அன்சேஃப் ஃபார் கன்சப்ஷன். தனித்தனியாக எடுக்கும்போது அது பாய்சன். ஆனால் அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ரொபோர்ஷனில் நம்ம கொடுத்து ஒரு பொருளாக உருவாக்கும் போது அது காமன் சால்ட்ன்ற மாதிரி மாறுது. Then properties of compounds. A compound is formed only when the constituent elements combine in a fixed ratio. ஒரு பொருள் நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா அது கரெக்டான ஒரு ரேஷியோவில் கெமிக்கலி கம்பைன் ஆனால் தான் அது காம்பவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உண்டாக்கும். The properties of the compound are different from those of its constituent elements. எந்த எலிமெண்ட்ஸால் செய்யப்பட்டிருக்கோ அந்த எலிமெண்ட்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாமல் புதுசாக என்ன ஒரு எலிமெண்ட் ஃபார்ம் ஆச்சோ அதுதான் காம்பவுண்ட் சொல்கிறோம். அப்போ புதுசாக ஃபார்ம் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டுக்கு தனியாக ஒரு கேரக்டர்ஸ், ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதுக்கு கிடச்சிடுது. காம்பவுண்ட் cannot be broken down by physical method. ஃபிசிக்கல் மெத்தடை இது ஜல்லிக்கிறேன் இல்லை நான் வந்து ஹீட் பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணும்போது அந்த காம்பவுண்ட் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் உடைக்க முடியாது. This is because காம்பவுண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் தட் ஆர் கெமிக்கலி காம்பவுண்ட். ஏன் வந்து இதை உடைக்க முடியாது அப்படின்னா காம்பவுண்டுன்றது என்னது, 2-3 எலமெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து கெமிக்கலி கம்பைன் ஆகிருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் காம்பவுண்ட் சொல்கிறோம் இல்லையா. அதனால் அது வந்து ஃபிசிக்கலி நம்மளால் உடைக்க முடியாது. சோடியம் குளோரைட் cannot be separated by physical methods such as filtration. இப்போ சோடியமும் குளோரைடும் கலந்து தானே உப்பு செஞ்சுருக்கீங்க. அப்போ நான் தண்ணியில் கரைச்சிட்டு அதை வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துருவேன். சோடியம் தனியாக நின்றோம், குளோரின் தனியாக நின்றோம் அப்படின்னா நிற்குமா? நிற்காது. அதுதான் வந்து நம்ம ஃபிசிக்கல் மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது கெமிக்கலி மட்டும்தான் இது ரெண்டுத்தையும் நம்மளால் பிரிக்க முடியும். A compound can be separated into its constituent element by chemical methods. அப்படி நம்ம காம்பவுண்டை பிரிக்கணும்னு நினச்சா பிரிக்கலாம், ஆனால் கெமிக்கல் மெத்தடால் மட்டும்தான் பிரிக்க முடியும்.
எலமெண்ட்ஸ்க்கும் காம்பவுண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அண்ட் எலமெண்ட் இஸ் அ சிம்பிளஸ்ட் சப்ஸ்டன்ஸ். எலமெண்ட்ன்றது ஒரு சிம்பிளான ஒரு சப்ஸ்டன்ஸ். அது கெமிக்கல் இஸ் தி காம்பவுண்ட் இஸ் தி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு வித் தி காம்பினேஷன் ஆஃப் 2 or more எலமெண்ட்ஸ். இந்த 2-3 எலமெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்த ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் காம்பவுண்ட். எலமெண்ட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் காம்பவுண்ட். எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து காம்பவுண்டை உருவாக்குது. காம்பவுண்ட்ஸ் கேன் பி ஸ்பிளிட் இன்டு எலமெண்ட்ஸ். காம்பவுண்ட்ஸை பிரித்தா மறுபடியும் எலமெண்ட்ஸ் கொடுத்துருது. ஆட்டம்ஸ் ஆர் தி ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட். ஆட்டம் இப்போ இந்த எலமெண்ட் எல்லாம் எதால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா ஆட்டம்ஸால் செய்யப்பட்டிருக்கு. மாலிக்யூல்ஸ் ஆர் தி ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் தி காம்பவுண்ட். அப்போ இந்த காம்பவுண்ட் எதால் செய்யப்பட்டிருக்குன்னா மாலிக்யூல்ஸால் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாலிக்யூல்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, எலமெண்ட் தான் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்த சிம்பிள் ஆஃப் அன் எலமெண்ட் இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching my video. Take care.